இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை செவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும், பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், பெரியோர்களை கனப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கனப்படுத்த வேண்டும், புருஷர்கள் தங்கள் மனைவியையும் மனைவி தங்கள் புருஷரையும் கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் நீங்கள் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலும் நம்ம சொல்லுகிறோம், கனம் பண்ணுகிறது என்பது குறைந்து காணப்படுகிறது. இதில் அருமையாக எழுதியிருக்கிறது, ரோமர் எழுதின நிருபத்தில் கனம் பண்ணுகிறதுலே முந்திக் கொள்ளுங்கள் என்று. அப்போ அவங்க என்ன கனம் பண்ணுனா, அவங்க எங்கள் கூட பேசுனா நாங்கள் பேசுகிறோம், அவங்க எனக்கு மரியாதை செய்தால் மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, கனம் பண்ண முடியல. இப்போ அழகா சொல்லியிருக்கிறது, கனம் பண்ணுகிறதுல நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். யாரை கனம் பண்ணணும்னு விதத்தில் சொல்லியிருக்கு, அவங்கள ஒருவரை ஒருவர் நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்போ எப்படிப்பட்ட குணம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா, நாம் ஒருவர் கனம் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இடத்துல அந்த ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ நான் தான் எல்லாத்திலும் உயர்ந்தவன், நான் தான் மேன்மையானவன், எல்லாரும் எனக்கு இளைத்தவர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அவர்களை கனப்படுத்த முடியாது. அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி எல்லாரையும் தன்னிலும் மேன்மை உள்ளவனாக நாம் எண்ணும் போது தான் நம் கனப்படுத்த முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றையும், அதாவது வீண் பெருமை நம்மிடத்துல காணப்படக்கூடாது. வீண் பெருமையிலாவது வாதினாவது செய்யாமல் மனத்தாழ்மையாக இருந்து ஒவ்வொருவனையும் தன்னிலே மேன்மை உள்ளவனாக நாம் காணப்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒருவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ, உனக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறா அதே நீ மற்றவனுக்கும் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நீ மற்றவங்களுக்கு பணிவிடை செய்யவும் ஊழியம் செய்யவும் தான் ஆண்டவரை போல நம்ம அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவரை ஒருவர் நம்ம என்ன செய்யணும், தன்னிலும் மேன்மை உள்ளவனாக நம்ம எண்ணும் பொழுதுதான் நம்ம கனப்படுத்த முடியும். அப்போ இந்த சிந்தை கிறிஸ்துவனிடத்துல காணப்படுகிற சிந்தை. நம்ம இடத்துல இந்த எண்ணமோ சிந்தையோ நம்ம இடத்துல யார்கிட்டையுமே காணப்படலை. அப்போ இந்த சிந்தையை தாரும் ஆண்டவரே, நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய சிந்தை எங்களிடத்துல காணப்படணும். ஒவ்வொருவனையும் பார்க்கும்போது ஒவ்வொருவனும் என்னிலும் மேலானவன், என்னிலும் மேன்மை உள்ளவன் நான் நினைக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள கனப்படுத்த முடியும். ரெண்டாவதாக, எந்த ஒரு சுவாபம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஒருவரை ஒருவர் கன பண்ண முடியும் அப்படின்னா, ஒருவர் குறையை நம்ம ஒருவர் பார்க்காம அவங்கள நாம் மன்னிக்கணும். என்ன சொல்லியிருக்குன்னா, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் அவரை மன்னிக்கணும். அப்போ ஒரு இடத்துல குறை உண்டு, நமக்கு விரோதமா ஒரு காரியம் செய்துட்டாங்க அப்படின்னா நம்ம இடத்துல என்ன இருக்கும், கசப்பு, வெறுப்பு, பகை அப்படி இருக்கும். இந்த கசப்பு, வெறுப்பு, பகை இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருவரை ஒருவர் சகோதர சிநேகத்தை போல சிநேகிக்க முடியாது, ஒருவரை ஒருவர் நாம் கனம் செய்ய முடியாது, கனம் பண்ண நாம் முந்திக் கொள்ள முடியாது. அப்போதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. அப்போ முதல்ல தாழ்மையா இருக்கணும், ஒருவரை ஒருவர் நம்மளும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணிக்கொள்ளணும். அப்பதான் நம்ம கனம் பண்ண முடியும். அடுத்து, கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவர் செய்த குறைகளை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நம்ம அவங்கள கனப்படுத்த முடியும். அடுத்ததாக, நம்மிடத்துல பொறாமை எண்ணங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, மற்றவர்களை நம்மளுடைய சக மனுஷர்களை கனம் பண்ண முடியாது. அப்போ வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவரை ஒருவர்
பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று கலாத்தியர் 5:26. அப்போ இதுவும் நம்முடைய கனம் பண்ணுகிறதற்கு இது தடையா இருக்கும். நம்முடைய பொறாமையான எண்ணங்களோ வீண் புகழ்ச்சிகளோ வீண் பெருமைகளோ நம்மிடத்துல காணப்படும் பொழுது நாம் கனம் பண்ண முடியாது. அப்போ பொறாமை இல்லாதவர்களாக வீண் புகழ்ச்சி இல்லாதவர்களாக ஒருவரை ஒருவர் கோவப்படுத்தாம நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முடியும். இன்னொன்று என்ன விதத்துல சொல்லியிருக்குன்னா, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் நீங்க கனப்படுத்த வேண்டும். 1 பேதுரு 2:14 மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, அவர்களால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படுங்கள். ஏன்னா எந்த ஒரு அதிகாரமும் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம அறிய வேண்டும். நமக்கு அதிபதியாய் அல்லது நம்ம ஒரு பணியில் இருக்கும்போது நமக்கு மேலான அதிபதி இருக்கும்போது அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அந்த அதிகாரம் அது தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சு அவங்கள கனப்படுத்தணும். நம்மளுடைய சுப்பீரியரோ நமக்கு மேலானவர்களோ அல்லது நம்மளை ஆளுகிறவர்களோ நம்ம ராஜாக்களானாலும் சரி அதிகாரிகளானாலும் சரி, அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர்களுக்கு உண்டான கனத்தை கொடுக்கணும். ஆண்டவரும் அந்த கனத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சோதிக்கும்படி இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல உன் அதிபதியை தீது சொல்லாதே என்று எழுதியிருக்கிறது. நியாயாதிபதிகளை தூசியாமலும் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ நமக்கு மேலான அதிகாரம் உடையவர்களை நாம் தூசிக்கவோ அவர்களை சபிக்கவோ கூடாது என்பதுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னும் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு மேல் அதிகாரியாக வைத்திருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா மனுஷர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அவங்களை கனப்படுத்துகிறோம். அவர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த அதிபதிகளை தூசியாமலும் அவர்களை சபியாமலும் இருந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அவர்களை கனப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவர் தான் சொல்லிக்கிறார், ஒருவரை ஒருவர் நீங்க நேசித்து கனப்படுத்துங்க. ராஜாக்களினாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் நீங்க கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜபிக்கும் பொழுது நம்ம ஒரு கர்த்தருடைய அவர் உள்ளத்தில் உள்ள சிந்தை கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்மிடத்தில் காணப்படும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணவும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்து உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதிலே நாங்கள் முந்திக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஒரு இடத்திலே காணப்படுகிற சிந்தை எங்களிடத்திலே காணப்படவும், கிறிஸ்து ஒருவருக்கொருவர் மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்கவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சுய பெருமைகளோ சுய புகழ்ச்சியும் இடத்தில் காணப்படாதபடி, பொறாமை எங்கள் இருதயத்திலே காணப்படாதபடி, தாழ்மையும் அன்பும் ஆண்டவரே மன்னிக்கிற இருதயத்தையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்பா ஒருவரை ஒருவர் கனப்படுத்தவும் அதிகாரத்தில் உள்ளவர்களை கனப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். இதன் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை